வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. வருகிறார் ஜோதிட நமது குபேர கலசா அறக்கட்டளையின் துணை பொருளாளராக இருக்கக்கூடிய மகளிர் அணியைச் சேர்ந்த ரேணுகா மேடம் அவர்கள் வருக வருக என வரவேற்று அவங்க பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான், அதாவது சனி பகவானுடைய பங்களிப்பு அப்படின்றத ஜாதகத்தில் அந்த தலைப்பில் பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறேன். ஜாதகத்தில் சனி பகவானின் பங்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். இன்று எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த குபேரகலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேனுங்க. இன்றைக்கி நான் பேச வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையுமே சனி பகவானோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, சனி பகவான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்னென்ன பாக்கியத்தை கொடுக்குறாரு, என்னென்ன நல்லதும் கெட்டதும் கலந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது, அவரோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பகவான்கிறது காலபுருஷனுக்கு 12 மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் 12 பாவகத்தை தொட்டு இருந்தாலும் பகவானுக்கு கொடுத்தது ஈஸ்வர பட்டம் வாங்கி நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரம் பட்டம் வாங்கினவர் முதல்வர் அவர் தான். ரெண்டாவது, அவரை சொல்லப்போனால் நீதிமான்னு சொல்லலாம், நியாயவான் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு அந்த பட்டங்களை எல்லாம் சிவபெருமானாலே வழங்கப்பட்டது. ரெண்டாவது, ஜீவனஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. சனி பகவான் கையில் பொறுப்பில் என்னென்ன இருக்குது, மேசத்திலிருந்து ரிஷபம் வரையிலும் 12 இருந்தாலும் அவர் பொறுப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும். அவரை கர்மகாரகனும்னு சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்தளவு. ஏன்னா வருமானம் லாபம் ரெண்டுமே யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும், எப்படி அவங்க அதைய உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு விதிப்பயனை நிர்ணயிக்கிறதே அவர். கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். பொதுவாகவே அவர் உறவு முறையில் பார்த்திங்கன்னா சித்தப்பா முறை முதன்மையாக இருக்கும். மூத்த சகோதரன் எடுத்துக்கலாம் சனி பகவானுக்கு. அவர் எதையுமே நியாயமாகவும் நேர்மையாகவும் செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும் எதுலேயுமே நியாயம் அப்படின்னு நியாயத்துக்காக போராடக்கூடியவராக இருப்பார். நியாயம் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. எதுலேயும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். பொதுவாக லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் எப்படி ஒரு ஜாதகர் இருப்பாங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பார்த்துடலாமுங்க. லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கோட அமைப்பு எப்படின்னா, அவருக்கு தாய் தந்தையை விட்டு பிரித்தியாராலேயே வளர்க்கப்பட்ட ஜாதகமாக இருக்கும். அவர் பிரித்தியாராலேயே வளர்க்கப்பட்டிருப்பார். பர்டிகுலர் சின்ன சித்தப்பா சின்ன தாத்தா போன்ற முன்னோர்களால் வளர்க்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. தாய் தந்தையை விட்டு கொஞ்சம் வெளியே தான் வளர்ந்துருப்பாங்க. கொஞ்சம் எந்த ஒரு செயலையுமே நிதானமாக தான் செய்வாங்க. கொஞ்சம் மந்தத்தனமாகவே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிறது நியாயமாக தான் இருக்கும். நியாயத்துக்காக போராடக்கூடிய ஆளாக இருப்பாங்க. நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், அடுத்தவனுக்கெல்லாம் என்னால் ஜால்ரா அடிக்க முடியாது, நான் என் வேலையில் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகர் லக்ன சனி. பொதுவாகவே எதன் மேலேயும் ஆசைப்படாமல் பற்றற்ற நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. பற்றற்ற நிலையில் மற்றபடி ரொம்ப ஒரு சொகுசாவோ பழைய சோறு இருந்தாலும் போதும், நம்மளுக்கு எது முடியுதோ, அதாவது எளிமையை ஈஸியாக ஏற்றுக்கிறவங்க. முன்னேறணும் செய்யணும், இது இன்றைக்கி இப்படி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் எது நம்மளுக்கு கிடைக்குதோ அதை மானசீகமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க. லக்னத்தில் சனி பகவான் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம். கொஞ்சம் இவங்களோட பேச்சு நிதானமாகவும் ரொம்ப ஒரு சைலண்ட்டாகவும் நிதானமாகவும் தான் இவங்களோட பேச்சுவார்த்தைகள் இருக்கும். இது லாபஸ்தானம் குடும்பஸ்தானம், குடும்ப தோஷம்னு சொல்லுவோம். ரெண்டாவது லாபஸ்தானமும் இதுதான். இவங்க வருமானத்தை ஈட்டுறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு இதில் சுபகிரகங்கள் பார்வை இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும், எந்த சூழ்நிலையிலும் இவங்ககிட்டேருந்து ₹1 கூட நம்ம வாங்க முடியாது. 2ல் சனி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளவு தூரம் இறுக்கி பிடிச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும், எந்த ஒரு செலவு ரொம்ப சிக்கனம்னு சொல்லலாம், ரொம்ப
சிக்கனம்னு சொல்லலாம். 2ல் சனி பகவான் இருக்கிறவங்க. சரி, 3ல் சனி பகவான், 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். 2வது டாக்குமெண்ட்டு, இடம், கையெழுத்து இது சம்மந்தப்பட்டது. பொதுவாகவே 3ல் சனி இருக்கிறவங்க அவங்க தைரிய வீரியம் வேணாம் அந்த நிலைமையில் இருக்கலாம். எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு சின்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் பில் கட்டின ரசீதியாக இருந்தாலும் பத்திரமா வச்சுருப்பாங்க. எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ஒரு சின்ன ரெசிப்ட் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. பஸ்ஸில் வாங்கின டிக்கெட் கூட முதற்கொண்டு பர்ஸில் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. குப்பையாட்டு தான் போட்டு போட்டு வச்சுருந்துருப்பாங்களா தவிர எதையுமே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது பேப்பர்ஸு எல்லா விஷயத்திலையும் தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கக்கூடிய ஜாதகர் 3ல் இருக்கிற சனி பகவான். இவங்க இளைய சகோதரர் இளைய சகோதரரால் இவருக்கு சப்போர்ட்டும் உண்டு. பொதுவாகவே இளைய சகோதரங்கிற ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பங்காளிகள், சின்ன தாத்தா வகை சொத்து இதெல்லாமே இந்த ஜாதகருக்கு அனுபவிக்கக்கூடிய பிராத்தம் உண்டு. சரி, 4ல் சனி பகவான், லக்னத்துக்கு 4ல் சனி பகவான் இருக்கிறது பார்த்திங்கன்னா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். 2வது வீடு மனை யோகம் இது சம்மந்தப்பட்ட 4ஆம் இடங்கிறது எல்லா சுகத்துக்கும் ஆட்பட்டதே 4ஆம் இடம். அப்படி இருக்கையில் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் பொதுவாகவே இவங்க கட்டிய வீடு வாங்கிக்கிறது பெட்ரு. புதுசாக பாலக்கால் பிடிச்சி கட்டுறதை காட்டிலும் கட்டின வீடு வாங்கிறது பெட்ரு. இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலையே இருக்கும். என்னதான் 4ல் சனி பகவான் எல்லா வீடு நீங்கள் நல்ல ஒரு பிரம்மாண்டமாகவே கட்டினாலும், கட்டின வீடு அந்த மாதிரி கட்டிய வீடே வாங்கினாலும் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை, ஒரு கசப்பான மனநிலையே அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும். மனசுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சுகஸ்தானம்ங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும். கொஞ்சம் ஒரு அழுத்தத்துடன் கூடிய வாழ்க்கையை அவங்க வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கு உக்கிரமான தெய்வ வழிபாடு, முனீஸ்வரன் இல்லை ஐயனார் போன்ற தெய்வ வழிபாட்டை அவங்க பிரதானமாக வச்சு கண்டிப்பாக அது பரம்பரையாக அவங்க செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வந்தாலே இந்த 4ல் இருக்கிற சனி பெரிய தோஷத்தை கொடுக்காது, வீட்டில் சிறப்பை கொடுத்துரும். 5ல் சனி பகவான், கர்மகாரகனான சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். லக்னத்துக்கு 5ல். அப்போது இவங்க பரம்பரையாகவே சொத்துக்கள் எல்லாம் இருக்கும், எல்லாமே அனுபவிப்பாங்க. ஆனால் அந்த சொத்துக்கள் அனுபவித்தால் பெரிய சிறப்பு இருக்காது. அப்போ இவங்க சொத்துக்களை விட்டுட்டு அந்த சொத்து எல்லாம் இருந்தாலுமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒதுங்கி அது அந்த இடத்துல இருந்தாலும் குடும்பம் வளர்ச்சி அடையாது. வெளியே இருந்தாலும் அந்த சொத்து உபயோகமற்ற பொருட்களாக தான் இருக்கும். இவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது 3வது தலைமுறையே அந்த சொத்தை அனுபவிக்க பிறந்தவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, ஒரு சண்டைகள் வருது, ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, பூர்வீகத்துக்குன்னு போயிட்டு வந்துட்டாலே இவங்க வீட்டில் மாற்றி ஏதோ ஒரு தொந்தரவுகள் வரும். பங்காளிகளுக்குள்ள என்றைக்குமே ஒற்றுமையின்மை இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். 5ல் இருக்கிற சனி பகவான் ஒற்றுமையை கொடுக்கவும் மாட்டார். ஒற்றுமையை பறிக்கிறதுக்கு என்ன வழியோ போட்டி பொறாமைகள் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். 6ல் சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணுவார்? 6ல் சனி பகவான் பொதுவாகவே 6ல் சனி அப்படின்னா சனி பகவான் மட்டும் இருந்தால் மற்ற சுபகிரகங்கள் பார்வை இருந்துச்சுன்னா இவங்க அடிமை தொழிலுமே ஆளுமையோட திறமையாகவும் நேர்மையாகவும் கரெக்டாக செய்யக்கூடியது இருக்கும். இவங்க தொழிலில் எந்த ஒரு இடைஞ்சலும் இடையூறும் இருக்காது. அடிமை வேலை செஞ்சாலும் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் இவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. சுபகிரகங்கள் இருந்தால் இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யக்கூடிய 2 பிஸ்னஸாக கூட செய்யலாம் 6ல் சனி இருந்தால். இதுவே 6ஆம் இட சனி ராகு சாரமாக இருந்துச்சுன்னா பல பேரை வச்சு, அந்த ராகுவுமே 10 குடையராக இருந்தால் லட்சக்கணக்கான பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு திறமையும் அதுக்குண்டான அமைப்பையும் 6ல் இருக்கிற சனி பகவானுக்கு இறைவன் கொடுப்பார். சரி, 7ல் சனி பகவான் இருக்கிறாருங்கிறது திக்பலம்னு சொல்லுவோம். ஆனால் 7ஆம் இடத்து சனி பகவான் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பார், தாமத திருமணத்தை தான் கொடுப்பார். ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கணும். அவசரப்பட்டு 7ல் சனி பகவான் இருக்கிறவங்க அவசரப்பட்டு திருமணம் உறுதி ஆயிடுச்சுன்னு ரெடி ஆயிடுச்சுன்னு பண்ணக்கூடாது. இவங்களுக்கு பொதுவாகவே தாமத திருமணம் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். 7ல் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா மனைவி பக்கபலமாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடிய கலஸ்திரம் தான் இவங்களுக்கு அமையும். 2வது அந்த புத்திரஸ்தானம்ங்கிறத சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சில தடைகளையும் ஒரு சில தாமதத்தையும் கொடுக்குமா தவிர மற்றபடி 7ல் இருக்கிற சனி பகவான் திறமையான நேர்மையான நல்ல ஒரு கலஸ்தரத்தை கொடுக்கும். சரி, 8ஆம் இடம்ங்கிறது
ஆயுள் காரகன் 8ஆம் இடம் அட்டமஸ்தானம்னு சொல்லுவாள். அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து பாவிகளோட தொடர்பில் இருந்தால் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையில்லாத பம்பு வழக்கு இது போன்ற தொந்தரவுகள் வரும். ஆனால் சுபர்களால் பார்க்கப்பட்ட அட்டமா ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானே நல்ல எதிர்பாராத யோகமும் உயிர் சொத்தும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது தவறி கைவிட்டு போன பழைய சொத்து இவங்க அனுபவிக்க பிறந்தவங்களாக இருப்பாங்க. 8ல் சனி பகவான் இருந்தா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து இவங்க அப்பா மூலம் கிடைக்காத சொத்து இவங்களோட வாரிசுகள் வரும்போது அனுபவிக்க பிறந்தவங்களாக இருப்பாங்க. எதிர்பாராத யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைஞ்ச ஜாதகமே 8ல் இருக்கும் சனி. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்கின் அலர்ஜி அரிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும். அப்போ இவங்க ராகு கேது புற்று வழிபாடுகள் செய்யும் போது இதுக்கு உண்டான நிவர்த்தியை கொடுத்துடலாம். சரி, 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ல் சனி, இதுவே பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். இது தகப்பனார், அதாவது இந்த ஜாதகருக்கு 9ல் சனி இருந்தால் தகப்பனார் ஊரை விட்டு வெளியே வந்து ஜீவனம் பண்ணக்கூடியவராக இருப்பார். வெளியூரில் அல்லது குடும்பத்தை விட்டு வெளியூரில் போய் இருந்து அவர் ஒரு வாக்கில் இவங்க ஒரு வாக்கில் வேலை செய்ய வேண்டிய, குடும்பம் ஒரு வாக்கில் அப்பா ஒரு வாக்கில் இருந்து வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. அதாவது ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்பா கூட இருக்கிறதுக்கு பிராப்தம் குறைவாக இருக்கும். அப்பாவும் மகனும் சேர்ந்து இருந்தால் பெருசாக சிறப்பாக இருக்காது. அந்த காலகட்டத்தில் அப்பாவும் மகனும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ குடும்பத்தோட மகனும் அப்பா தனியாக வேலையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பொதுவாகவே 9ல் சனி பகவான் இருந்து கூடையே அதில் மற்ற சுபகிரகங்கள் இருந்தால் பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில், 2வது வெளியூர் போய் செஞ்சாலும் அந்த வெளியூர் வேலையில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுவே 10ல் சனி பகவான் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு. ஜீவனகாரகன் ஜீவனஸ்தானத்திலேயே இருக்கிறது. கண்டிப்பாக இவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையும் வேலைக்கு தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தோடு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. எந்த இடத்துலையும் அவங்க வேலைக்கு பாதகம் இல்லாமல் நடந்துக்குவாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துலையுமே இப்படி ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ஒரு அதிசயம்னு சொல்லி எந்த இடத்துலையும் தனக்குன்னு ஒரு பேர் தக்க வச்சுருப்பாங்க. அடிமை வேலை செய்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க வாழ்நாளில் நம்ம எப்படியாவது சொந்த தொழில் ஆரம்பிச்சிடணும், சொந்தமாக வேலை செய்யணும், அந்த சொந்த தொழில் செஞ்சே ஆகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 10ல் சனி பகவான் இருந்தால் பரம்பரை தொழில் செய்யறதுக்கும் பிராப்தம் உண்டு. பரம்பரை தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா செஞ்சது அப்பா செய்தது அதே பரம்பரை தொழிலில் நானும் செஞ்சிட்ருக்கிறேனுங்க அப்படிங்கிற கூடிய அமைப்பு கூட இவங்களுக்கு உண்டு. 10ல் சனி பகவான் இருந்தால். 11ஆம் இடம் சனி பகவான் இருந்தால் என்ன அப்படின்னா, இவங்க கூட்டாளியுடன் சேர்ந்து தொழில் செய்யலாம், பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யலாம். இவங்க வந்து சொந்த தொழில் செய்கிறத விட அடிமை தொழில் ஒன்றுமே பார்ட்னர்ஷிப்போட ஒரு தொழில் 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குமுங்க. அப்போது 11ஆம் இட சனி பகவான் லாபத்தையும் கொடுப்பாரு, இரட்டை தொழிலையும் கொடுப்பாரு. அதாவது தொழிலில் ஃபினான்ஸ் ரீதியாக பார்ட்னர் அப்படிங்கிறத விட நம்ம லேபர், அதாவது ஃபினான்ஸ் ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க, நம்ம வேலையை மட்டும் பார்க்குறவங்க அப்படிங்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ 11ல் இருக்கிற சனி பகவான் பார்ட்னர்ஷிப் வேலைக்கு இவங்களுக்கு இரட்டை தொழில் செய்யறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். 12ல் சனி பகவான் இருந்து அதுவே சலராசியில் இருந்தாலும் சரி எந்த ராசியில் இருந்தாலும் சரி 12ல் இருக்கிற சனி பகவான் இவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வேலையை கொடுக்கறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. இவங்க வந்துட்டு பொதுவாகவே இந்த ஜாதகர் என்ன பண்ணணும்னா ஜீவனத்துக்காக வெளியூர் போயிடணும். 12ல் சனி பகவானை வச்சுக்கிட்டு நாம் குடும்பத்தோட வீட்டில் பிறந்த இடத்துலையே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு. பிறந்த இடத்துலையே அவங்க இருந்தாலும் இவங்க ஜீவனத்துக்காக குடும்பத்தோடு வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வெளிநாட்டுக்கு எல்லாமே நிறைய வாய்ப்புகளும் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே இருக்கும் 12ல் சனி பகவான். இதுவே சுக்கிரனோட சேர்ந்து இருந்தால் பேங்க் ஓரியண்டாக இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மனைவி குடும்பம் எல்லாமே வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் கூட 12ல் இருக்கிற சனி பகவான் நிச்சயமாக இவருக்கு கொடுப்பார். சரி, அப்போ சனி பகவான் எந்தெந்த கிரகத்தின் மேலே எல்லாம் போகும்போது என்னென்ன கொடுப்பார்? இப்போ ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கோச்சார இப்போ ஒரு பேச்சுக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் 8ல் இருக்கார் அப்படின்னா கோச்சார குருவாலேயோ கோச்சார சனி பகவானாலேயோ அது சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும்
அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அப்படின்னா இவங்க 8ல் இருக்கிற சனி பகவான் இருக்கிறவங்க 100% வெளியூரில் பிறந்த இடத்த விட்டு வெளியூரில் போய் தங்கி தங்கி வேலை செஞ்சுட்டு வர்றது இவங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தோடு இருக்கிறத காட்டிலும் குடும்பம் இங்கே வெளியூரில் அவர் இருந்து வேலை பார்க்குறது பெட்டராக இருக்கும். சரி, இப்போது சூரியன் மேலே சனி பகவான் போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஜாதகத்தில் நேசத்துலேயோ ஏதோ ஒரு கட்டத்தில் சூரியன் இருக்கார், அதில் கோச்சார சனி என்ட்ரி ஆகும்போது அவங்களோட சூழ்நிலை அவங்களோட நிகழ்வு என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ இவங்க தந்தையும் மகனும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அப்பாவும் மகனும் சேர்ந்து இருக்கக்கூடாது. அது ஒரு வகை. 2வது, இவங்க ஆஃபீஸில் மேனேஜர் போன்ற பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சுபகிரகங்கள் பார்வை இருந்தால் மேன்மையான பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சுபகிரகங்கள் பார்வை இல்லாமல் பாவகிரகங்கள் தான் பார்க்குது அப்படின்னா இவங்க உயர் அதிகாரியால் இவங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, கோச்சார சனி சந்திரனை பார்த்தா என்னென்ன நடக்கும் அப்படின்னா, சந்திரன்னா தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, அலைச்சல் அதிகம் கொடுப்பாரு, அலைச்சலுடன் கூடிய வேலையை கொடுப்பாரு, கண்டிப்பாக தொழிலில் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருவார். சரி, கோச்சார சனி செவ்வாயை பார்க்கும்போது இவங்க குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிஷியன், அண்ணன் தம்பி, கேஸு, பங்காளிகள் இது சம்பந்தப்பட்ட ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுக்கும். ப்ராப்ளத்தோடு இருக்கிறவங்களுக்கு அதன் மூலம் ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். ஆல்ரெடி எங்களது காடு கரையெல்லாம் பங்காமல் கரால் பண்ணாமல் பிரச்சனையிலையும் கிடக்குதுங்க. எப்போதான் இதெல்லாம் முடியும்னே தெரியல. 2 தலைமுறையாக கிடக்குது, 3 தலைமுறையாக கிடக்குது. இந்த வீட்டு பிரச்சனை காட்டு பிரச்சனையெல்லாம் எப்போதான் முடியும்னே எனக்கு தெரியலிங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஜனனகால செவ்வாய் மேலே கோச்சார செவ்வாய் போகும்போது இதுக்கு உண்டான நிவர்த்தியை கொடுப்பார். இது எல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாதவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுப்பார். அப்போது அந்த சமயத்தில் இந்த நிலபுலம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கரெக்டாக பங்கி வச்சுக்கிறது, கரால் பண்ணிக்கிற விஷயத்தையெல்லாம் அப்போ முடிச்சுக்கலாம். ஏன்னா நேர்மைக்கு உண்டான நீதிமான் அந்த இடத்துல பயணம் செய்யும்போது கண்டிப்பாக நியாயம்னு ஒன்று அந்த இடத்துல கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால் அப்படி செய்யலாம். புதன் மேலே கோச்சாரம் சனி பகவான் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, புதன் மேலே சனி பகவான் போகும்போது முதல்ல நரம்பு சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை கொடுக்காம பார்த்துக்கணும். 2வது, தாய்மாமன் பிஸ்னஸ்ஸு நண்பர்கள் இவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். டாக்குமெண்ட்டு எல்லா விஷயத்துலையும் பார்த்து இருக்கணும். நண்பர்களால் புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா பாவிகள் தொடர்பு இருந்தால் இவங்களுக்கு பாதகம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். புதன் மேலே சனி பகவான் போகும்போது குரு பகவான் மேலே சனி பகவான் போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, பணம்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பார். அது வரையிலும் படாத சிரமங்களையும் கொஞ்சம் நம்ம ஒரு இடத்துல நம்ம ஆடி போய் அசைஞ்சு போய் ஏமாந்து வாழ்க்கையில் ஒரு சில தப்புகள் பண்ணியிருந்தா கூட அந்த காலகட்டத்தில் அதை சுட்டி காமிச்சு, நீ 1 ரூபாய்க்கு நீ ஆசைப்பட்டீங்கன்னா 10 ரூபா நீ நஷ்டமாகணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளுக்கு புத்தி புகட்டி கொடுத்துருவார் குரு பகவான் மேலே சனி பகவான் போகும்போது. அப்போது நம்ம இதுவரையிலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை சுட்டி காட்டி அந்த தவறுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நிதானத்தையும் நேர்மையும் செயல்பட வைப்பார் குரு பகவான். அப்போது குரு பகவான் மேலே சனி பகவான் போகும்போது ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கும், நேர்மையான வழியில் நடக்கும்போது. 2வது, சுக்கிரன் மேலே சனி பகவான் பயணிக்கும் காலகட்டம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரம், நல்ல ஒரு மேன்மை, கலைத்துறை, மீடியா துறை. 2வது, நகை நட்டு இடந்தடம் வீடு வாசல் கட்டக்கூடிய அனைத்து சகல ஐஸ்வர்யம் அவங்களுக்கு இறைவன் கொடுத்துட்டு தான் போவார் சுக்கிரன் மேலே சனி பகவான் பயணம் செய்யும் காலகட்டங்களில். ராகு பகவான் சனி பகவான் தொடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்மகாரகன் சொல்லக்கூடியது சனி பகவான். ராகு பகவான் மாய கிரகம், இருள் கிரகம், நிழல் கிரகம்னு சொல்கிறோம். அந்த ராகு மேலே பயணிக்கும் போது உங்களுக்கு வம்சம் அந்த இடத்துல விருத்தி ஆகாமையோ, உங்கள் வீட்டில் குழந்தை இல்லாதையோ யாராச்சும் இருக்கிறாங்க, எங்கள் பசங்களுக்கு குழந்தை இல்லை, எங்கள் சித்தப்பா பசங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு குழந்தை இல்லைன்னு யார் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க வீட்லையாக இருந்தாலும் சரி, அவங்க பரம்பரையாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி,
நல்ல ஒரு வாரிசு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த டைமில் அவங்க வம்சம் விருத்தியாகுங்கிறது உண்மையான வார்த்தை. அப்போது ராகு பகவான் மேலே சனி பகவான் போகும்போது இந்த வெளிநாட்டுக்கு பயணம் அப்படின்னு முயற்சிக்கிறவங்க எல்லாம் வெளிநாடு பேசணும், வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் நம்ம ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் 100% சக்ஸஸாக இருக்கும். அந்த டைம் அந்த காலகட்டம் அவங்க சிறப்பாக போகலாம், சிறப்பாக அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம். ரெண்டாவது, அந்த சமயத்தில் இவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதுவே சுபர்கள் பார்வை இருந்ததுன்னா ஓகே. இதுவே அந்த நேரத்தில் அட்டமஸ்தானமோ இல்லை ரோகஸ்தானமோ திசை நடந்ததுனால் இவங்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனம் தேவை, கவனமாக இருக்கணும். சரி, கேது பகவான் மேலே சனி பகவான் போகும்போது என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவான்கிறது வந்துட்டு ஒரு சில ஞானத்தை கொடுப்பாரு, நிறைய ஞானத்தை கொடுப்பாரு, தவறுகளை சுட்டி காட்டுவார். தப்புன்னு பண்ணிட்டா அந்த இடத்துல இருக்கிற இடம் தெரியாமல் மறைச்சிருவார், அழிக்க மாட்டார், மறைச்சு தடையை கொடுத்துருவார். அப்போது தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, இந்த மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கோ இல்லை கோவில்களுக்கோ ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு நிறைவேறாமல் இருக்கிறது, குலதெய்வம் கோயிலில் ஏதாச்சும் அதாவது வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்கிறது, இல்லை வேண்டிக்கிறது, இல்லை குலதெய்வத்தில் ஏதாச்சும் விசேஷம் கும்பாபிஷேகம் போன்ற பொங்கல்கள் போன்ற ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடக்கும். இல்லை அந்த கோவிலில் இதுவரையிலும் இது எவ்வளவோ நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஆனால் அது இத்தனை நாளாக நடக்கவே இல்லை, இப்போ தான் நடந்திருக்குது, எங்கள் கோயிலுக்கே இப்போ தான் ஒரு விடிவு காலம் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவரையிலும் தடைபட்டு இருந்தது அத்தனையுமே இனிமேல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கேது பகவான் மேலே சனி பகவான் போகும்போது ஞானத்தையும் நேர்மையும் கொடுத்து குலதெய்வம் பூர்வீகம் சம்பந்தப்பட்டதுக்கு உண்டான தடைகளை நிவர்த்தி பண்ணி அந்த வம்சத்துக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த பித்ரு சாபம், தாய்வழி சாபம், இது போன்ற சாபத்தீடுகள் உள்ள ஜாதகத்துக்கெல்லாம் இப்போ இந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி போகும் காலகட்டங்களில் நல்ல ஒரு நிவர்த்தியும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பார். ஓகே, சனி பகவானை பற்றி நம்ம சொல்கிறது சொல்லியாச்சு. இதுக்கு இனி சனி பகவான் ஒவ்வொரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி பகவான் அவரோட நேர்மையும் நிதானத்திலையுமே அந்த ஜாதகத்தையுமே ஜாதகரை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி பகவான் என்றைக்கும் மேன்மை முதலிடம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நல்லதையே நினச்சா நல்லதே நடக்கும். சரி, இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் வெற்றி படிக்கட்டுகள் யூடியூப் சேனலுக்கும் சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம், என் பேர் பிஎஸ் ரேணுகா, காங்கேயம், ராஜாஜி வீதி, காங்கேயம். 9965371275 என்னுடைய தொலைபேசி எண். 99 65 37 12 75. நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக சனி பகவானை பற்றி பேசிய நமது ரேணுகா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக நமது ஜெயந்தி அம்மா பொன்னடை போற்றுமாறே கேட்டுக்கொள்கிறோம். பாலா சார்.